நாள் வாட்டசாட்டமாக மிகவும் வலிமையான இளைஞன் ஒருவன் அரண்மனைக்கு வந்தான். அரண்மனைக்கு வந்த அந்த இளைஞன் அரசரை வணங்கினான். பின் அவன் அரசரிடம், அரசே, என் பெயர் வீரன். நான் வேலை தேடி உங்களிடம் வந்துள்ளேன். நீங்கள் எந்த வேலை சொன்னாலும் அதை நான் மிகவும் பொறுப்பாக செய்வேன் என்றான். அவனை பார்த்த அரசர், உன்னை பார்த்தால் மிகவும் வலிமை உள்ளவன் போல் தெரிகிறது. கோட்டையின் காவலுக்கும் ஆள் தேவைப்படுகிறது. ஆனால் இரவில் மட்டும்தான் உனக்கு அங்கே வேலை இருக்கும். நீ இரவு முழுவதும் விழித்திருந்து கோட்டை கதவை காவல் காக்க வேண்டும் என்றார் அரசர். உடனே அந்த இளைஞன் அரசரிடம், அரசே, நான் இரவு முழுவதும் விழித்திருந்து பொறுப்பாக காவல் காப்பேன் என்றான். பின் அன்றே அவனுக்கு கோட்டையை காவல் காக்கும் பொறுப்பு தரப்பட்டது. அன்றில் இருந்து இரவு முழுவதும் விழித்திருந்து கோட்டை கதவு அருகே காவல் காத்தான் அந்த இளைஞன். இப்படியே சில நாட்கள் சென்றன. வழக்கம் போல் அன்று இரவும் அந்த இளைஞன் கோட்டை கதவுக்கு காவல் இருந்தான். அப்போது கோட்டைக்கு வெளியே கூத்து தொடங்குவதற்கான மேள தாள ஆரவாரம் கேட்டது. கூத்தை பார்ப்பதற்காக மக்கள் கூட்டம் கூட்டமாக சென்று கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த அந்த இளைஞனுக்கும் கூத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை எழுந்தது. ஆனால் அரசர் நம்மிடம் கோட்டை கதவை காவல் காக்க சொன்னார். நாமும் அதன்படியே நடந்து கொள்வோம் என்று அந்த இளைஞன் நினைத்தான். உடனே அவன் கோட்டை கதவை தனியாக கழற்றினான். பின் கோட்டை கதவை தன் தலையில் சுமந்தபடி கூத்து நடக்கும் இடத்திற்கு வந்தான் அந்த இளைஞன். அங்கு அந்த கதவின் மேல் அமர்ந்தபடி கூத்தை பார்த்து அவன் மகிழ்ந்தான். அப்போது நள்ளிரவு நேரம். அந்த கோட்டையின் வழியாக சில திருடர்கள் வந்தார்கள். வாயில் கதவு இல்லாமல் கோட்டை திறந்திருப்பதை பார்த்த அந்த திருடர்கள் மகிழ்ச்சியுடன் கோட்டையின் உள்ளே நுழைந்து அங்கு விலையுயர்ந்த பொருள்களை அவர்கள் திருடி சென்றார்கள். பின் கூத்து முடிந்ததும் மீண்டும் அந்த கதவை சுமந்து வந்த அந்த இளைஞன் அந்த கதவை கோட்டையின் வாயிலில் பொருத்தினான். மறுநாள் அந்த இளைஞனை அழைத்த அரசர், நேற்று இரவு திருடர்கள் அரண்மனைக்குள் நுழைந்து திருடியுள்ளார்கள். நீ அரண்மனை கதவை காவல் காக்காமல் எங்கே சென்றாய் என்று கோபத்துடன் அவனிடம் கேட்டார். அதற்கு அந்த இளைஞன் அரசரிடம், அரசே, நீங்கள் என்னை கோட்டை கதவை காவல் காக்க சொன்னீர்கள். நானும் அதிலிருந்து சிறிதும் தவறவில்லை. நேற்று இரவு கோட்டைக்கு வெளியே கூத்து நடந்தது. அப்போது நான் கோட்டை கதவை கழற்றி பாதுகாப்பாக எடுத்து சென்று கூத்தை பார்த்தேன் என்றான். இவ்வாறு அந்த இளைஞன் கூறியதை கேட்ட அரசர், இவனுடைய உடல் வலிமையை பார்த்த நான் இவன் ஒரு முட்டாள் என்பதை அறியாமல் போய்விட்டேனே என்று வருந்தினார். ஒரு முட்டாளை வேலைக்கு வைத்ததால் பெரிய இழப்பு ஏற்பட்டு விட்டதே என்று அரசர் கோபம் கொண்டார். பின் அந்த இளைஞனை பார்த்த அரசர், இனி நீ என் கண் முன்னால் நிற்காதே. நின்றால் நான் உன்னை கொன்று விடுவேன். நீ உயிர் பிழைக்க நினைத்தால் இந்த நாட்டை விட்டு எங்காவது ஓடிவிடு என்று கத்தினார். அரசர் கூறியதை கேட்டு திகைத்த அந்த இளைஞன், நான் அரசர் கூறியது போலதானே நடந்தேன். பின் அவர் ஏன் என்னை வேலையை விட்டு நீக்கினார்? ஒன்றும் புரியவில்லையே என்று வருத்தத்துடன் அங்கிருந்து சென்றான். வலிமை மிகுந்த கதவு தாழ்பால் இல்லாவிட்டால் வலிமையற்று போகும். அதுபோல அறிவு இல்லாதவர்கள் வலிமையோடு இருந்தாலும் அவர்களுடைய மதிப்பை இழந்து விடுவார்கள்.